ஸோ நம்மளுடைய சேனலில் ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். டிமார்ட்டோடைய பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸை ரிவீல் பண்ணி சூப்பர் மார்க்கெட்டில் எப்படி நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. படிக்கிறேன் கேளுங்க. வெண்ண இந்த மாதிரி மார்க்கெட் போகும் மக்கள் எது விலை கம்மியோ அதை மட்டும் வாங்க மாட்டாங்க. மக்கள் ஒன்றும் ஏமாளி அல்ல. இது போல் தான் வண்ணாரப்பேட்டையில் பிக் பஜார் வந்தது. அங்கு வந்த பொது ஜனம் எது விலை கம்மியோ அதை மட்டும் வாங்கினார்கள். கடைசியில் அந்த நிறுவனம் கடையை மூடிவிட்டு போயிட்டார்கள். சார், உங்கள் பேர் வந்து சொல்ல விரும்பலை. நீங்கள் சொன்ன மாதிரி பிக் பஜார் அவங்க கடைக்கு வந்தவங்க யாரும் ஒரு பொருளை மட்டும் விலை கம்மியாக இருக்க பொருளை மட்டும் வாங்கிட்டு போனதுனால கடையை மூடினாங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்காது. அப்படி இருந்திருந்தால் பிக் பஜார் எந்த இடத்துலையுமே கடை ரன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எந்த பெரிய பெரிய பிராண்ட்ஸுமே வந்து அவங்களுடைய பெரிய க்ரோத் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் அவங்கள மறைமுகமாக யூஸ் பண்ணுற பெரிய பெரிய ஸ்ட்ராட்டஜியே இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் சார். ஒரு பொருளை விலை கம்மியாக்கிட்டு மற்ற பொருளை வந்து கூடையே சேர்த்து விற்கிறது. இது மேபி நீங்கள் வந்து அந்த மாதிரி வாங்காமல் இருக்கலாம். பட் வாங்குறவங்க எல்லாருமே வந்து ஏமாளி கிடையாது, மக்களை முட்டாளுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி சொல்கிறத வந்து தவிர்த்துக்கோங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு டுடேஸ் வீடியோ. இன்னைக்கு வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2022 வந்து அடி எடுத்து வச்சிருக்கோம். ஸோ 2022 எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். காரணம் இதுக்கான டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரொம்ப வளவள கொலக்கொலான்னு பேசாமல் இண்டஸ்ட்ரீஸை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தொழில்முனைவோர்.com. நான் உங்க மதார். ஸோ ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் ஐடியா என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கோர்ஸ் இன்னும் கொஞ்ச நாளில் லான்ச் ஆக போகுது. ஸோ அந்த கோர்ஸோட பெஸ்ட்டான ஆஃபர் உங்களுக்கு வேணும்னு நினைச்சா கீழே கொடுத்துருக்கூடிய ஃபார்மை மறக்காம ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய பேர் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து எக்ஸ்க்ளூசிவாக இன்னும் ஒரு ஒன் ஆர் 2 days இல்லை 1 week வந்து ஒரு மெயில் வரும். ஸோ ஸ்டே டியூன். இப்போ நம்ம பேச போகிற எந்த இண்டஸ்ட்ரீஸுமே வந்து நம்பர் 1 நம்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு ரேங்கிங் கிடையாது. எல்லாமே வந்து ஒரு ஆர்டர் தான். உங்களுக்கு எந்த இண்டஸ்ட்ரியில் உங்களோட காம்படன்ஸ் இருக்கோ, எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு இந்த ஃபீல்டு வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் தோணும்ல, அந்த மாதிரி எந்த இண்டஸ்ட்ரி உங்களுக்கு இருக்கோ அந்த இண்டஸ்ட்ரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணி அது சம்பந்தமாக அதிகமாக படிக்க ஆரம்பிச்சு அந்த இதில் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக ஜெயிக்க முடியும். ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் ஐடியா என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா IoT, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு எப்படி விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மையத்தில் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து இந்த புக்கை வந்து நான் வந்து இந்த இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணணும், இந்த ரூபிக்ஸ் கியூபை நான் இந்த இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே நான் ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ்ல இன்டர்நெட் அப்படிங்கிற ஸ்பேஸ்ல வந்து கனெக்ட் பண்ணி அது மூலியமா நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து மேனேஜ் பண்றேன்னா அதுக்கு பேர் தான் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு பெஸ்ட் உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஸ்மார்ட் கேஜெட்ஸ், அதிலும் குறிப்பாக அமேசான் லான்ச் பண்ண அலெக்சா. ஸோ அலெக்சா கிட்ட நீங்கள் என்னென்னலாம் பேசுறீங்களோ அது எல்லாத்தையுமே உங்களுக்காக செய்யும். அலெக்சா டர்ன் ஆன் த லைட் அப்படின்னு சொன்னால் ஸ்மார்ட் லைட் நீங்கள் மாட்டிருந்தீங்கன்னா அந்த லைட் ஆன் பண்ணும். அலெக்சா டர்ன் ஆஃப் த ஃபேன் சொன்னீங்கன்னா ஸ்மார்ட் ஃபேன் மாட்டிருந்தீங்கன்னா உங்கள் ஃபேன் அதை ஆஃப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இது ஹெல்த் செக்டரில் வேற லெவலில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போது, எக்ஸாம்பிள் ஒரு சின்ன சினாரியோ மட்டும் சொல்கிறேன். ஒரு வீட்டில் IoT அப்படிங்கிற விஷயத்தை வந்து சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அந்த வீட்டில் ஒரு வயசானவர் தனியாக இருக்காரு. இவருக்கு சப்போஸ் வந்து ஹார்ட் அட்டாக் வருது. ஸோ உதாரணத்துக்கு சொல்கிறேன், அப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் இவரை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிற பட்சத்தில் IoT அப்படிங்கிற விஷயம் இவர்கிட்ட இந்த வீட்டில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்கன்னா அவர் கையில் ஒரு வாட்ச் ஒன்று மாட்டிருப்பாரு. அந்த வாட்சில் இருக்கக்கூடிய சென்சார்ஸ் மூலமா அவருடைய ஹார்ட் ரேட், அவருடைய பிளட் ப்ரெஷர் இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக சிக்னல்ஸ் வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அந்த சென்டர் ஸ்பேஸ்க்கு வந்து அனுப்பும். அது நியர்பையில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு அலர்ட் அனுப்பி உடனடியாக ஆம்புலன்ஸ் அந்த வீட்டுக்கு வரும். ஸோ இந்த சிஸ்டம்க்கு பேர் தான் வந்து IoT அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாக்டாக இந்த மாதிரியான பிஸ்னஸ் மாடல்ஸ் ஃபியூச்சரில் வேற லெவலில் ஹிட் ஆக போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி நிறைய பிஸ்னஸஸ் வந்து எமர்ஜ் ஆகி வந்துகிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு ஊபராக இருக்கட்டும், ஓலாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து மொமெண்டம் பேஸ் பண்ண ஒரு பிஸ்னஸை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக IoTயில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, கோடிங்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா டூ செக் திஸ் அவுட். ஸோ செகண்ட் பிஸ்னஸ் ஐடியா என்னன்னு கேட்டிங்கன்னா 3D பிரிண்டிங். 3D பிரிண்டிங் அப்படிங்கிறது உதாரணத்துக்கு இந்த பென் எடுத்துப்போமே. இப்போ இந்த பெண்ணை செய்யறதுக்கு ஒரு மோல்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மோல்டில் பிளாஸ்டிக்கை மெல்ட் பண்ணி ஊற்றிருப்பாங்க. அந்த லேத்தில் வந்து அந்த மோல்டை செய்யறதுக்கு அதுக்கு ஒரு தனியான ஒரு ப்ராசஸ் தேவைப்பட்டிருக்கும். ஸோ இவ்வளோ ப்ராசஸ் தாண்டி தான் இந்த ஒரு பென் வருது. பட் 3D பிரிண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா இந்த பெண்ணுடைய டிசைனை நீங்கள் சிஸ்டமில் வந்து அப்டேட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த பெண்ணை ஒரு மிஷினை வச்சு பில்ட் பண்ண முடியும். ஸோ இந்த 3D பிரிண்டிங் அப்படிங்கிறது தான் வந்து ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கேஸ்டிங், மோல்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரீப்ளேஸ் பண்ணி 3D பிரிண்டிங் மூலிமா நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை செய்ய முடியும். இதில் இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில் நிறைய பிஸ்னஸ் மாடல்ஸ் வந்து ஆல்ரெடி எவால்வ் ஆகி வந்துட்டு இருக்கு. உதாரணத்துக்கு வந்து 3D செல்ஃபீஸ்.
நீங்கள் ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்து அந்த செல்ஃபியை வந்து 3Dயாக நீங்கள் வந்து கிஃப்ட் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து ஒரு சிலையை செய்கிறது, இல்லைனா வந்து ஒரு காருடைய ரிம் செய்கிறது, நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்க அது எல்லாத்தையுமே வந்து 3D மூலிமா செய்ய முடியும். ஸோ அந்த இண்டஸ்ட்ரி கண்டிப்பாக வந்து ஒரு பூமிங்கான இண்டஸ்ட்ரியாக இருக்கும் போது இதில் உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா தாராளமாக இந்த இண்டஸ்ட்ரியை செக் பண்ணி பாருங்க. மூணாவது பிசினஸ் இண்டஸ்ட்ரி என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இ-காமர்ஸில் குறிப்பாக அமேசான் FBA ப்ரோக்ராம். அமேசான் இ-காமர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பொருளை வந்து தாராளமாக வந்து விற்கலாம். அதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அமேசான் பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்கு. பட் அதுலேயும் FBA ஃபுல்ஃபில்மெண்ட் பை அமேசான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் இருக்கு. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அமேசானே வந்து உங்க பொருளை வந்து ஸ்டாக் வச்சுப்பாங்க. நீங்க வந்து பொருளை வாங்கி அந்த இடத்துல கொடுத்துட்டா மட்டும் போதும். அவங்களோட மேனேஜர்ஸே அதை வந்து விற்கிறதுக்கான எல்லா விதமான இதுவுமே எடுத்துப்பாங்க. அதுக்கான ஒரு மேனேஜ்மெண்ட் ஃபீல்ல மேனேஜர் ஃபீ மட்டும் அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ அமேசான் FBA ப்ரோக்ராம் அப்படின்றது வந்து ஆட்டோமேட்டட் பிசினஸ் மாடல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. உங்க கையில எக்ஸ்ட்ரா மணி இருக்கு, அந்த மணியை நீங்க வந்து ஒரு பிசினஸ் மாடல்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அமேசான் FBA ப்ரோக்ராம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும். அடுத்த பிசினஸ் மாடல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கோவர்க்கிங் ஸ்பேஸ். கோவர்க்கிங் ஸ்பேஸ் அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு டேல ட்ரெண்டிங்கான ஒரு பிசினஸ் மாடல். அதுவும் குறிப்பா மெட்ரோ சிட்டிஸ்ல. ஸோ மெட்ரோ சிட்டிஸ்ல நீங்க இருக்கீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து இண்டிபெண்டன்ட் பிசினஸ் ஓனர்ஸ் மாறிட்டு இருக்காங்க. அதாவது வந்து சோலோபிரனர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களே வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அவங்களே வந்து சின்ன சின்ன லெவல்ல வந்து சர்வீசஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லை ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான நாட்களுக்கு ஒரு பெரிய ஆஃபீஸ்ல அட்வான்ஸ் கொடுத்து அந்த ஆஃபீஸை ரெடி பண்ணி அந்த இடத்துல போய் வேலை பார்க்க முடியாது. அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்றாங்கன்னா ஷேர்ட் ஆஃபீஸ் ஸ்பேசஸ், அங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பில்டிங் கம்ப்ளீட் பில்டிங்கை ஆஃபீஸா மாத்தி அதுல குறிப்பிட்ட கேபின்ஸை மட்டும் வந்து ரெண்ட் கொடுப்பாங்க. அங்க வந்து உங்களுக்கு மீட்டிங்ஸ் நீங்க கண்டக்ட் பண்ணிக்கலாம், உங்க கிளைண்ட் வந்து மீட் பண்ணிக்கலாம், அந்த அட்ரஸ் வந்து உங்களோட பிசினஸ் அட்ரஸா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறதுனால இன்னைக்கு டேட்டுக்கு நிறைய குட்டி குட்டி பிசினஸ் ஓனர்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரியான ஷேர்ட் ஆஃபீஸை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ உங்ககிட்ட ஒரு பெரிய கமர்ஷியல் ஸ்பேஸ் இருக்கு, இந்த ஸ்பேஸ்ல என்னடா நான் பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா co-working space ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிசினஸ் மாடலா இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்த பிசினஸ் மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவுட் சோர்சிங் பிசினஸ். அவுட் சோர்சிங்னா பேசிக்கா என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து வீடியோஸ் பண்றேன். ஸோ நான் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு எனக்கு வந்து வீடியோ எடிட் பண்ண தெரியல, இல்லைனா என்கிட்ட கண்டென்ட் இருக்கு, இந்த வீடியோ எனக்கு எடுக்க தெரியலனா நான் ஒரு வீடியோகிராஃபரை கூப்பிட்டு எக்ஸ்க்ளூசிவா வந்து வீடியோ எடுக்கக்கூடிய ஒரு நபர், வீடியோ எடுக்க தெரிஞ்ச ஒரு நபரை கூப்பிட்டு எனக்கு வீடியோ எடுத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் வந்து ஒரு வேலையை கொடுக்குறேன். இதுக்கு பேர் அவுட் சோர்ஸ். எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் வந்து ஒருத்தர்கிட்ட நான் கொடுக்குறேன். அதே மாதிரி எனக்கு எடிட்டிங் தெரியலனா நான் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து அந்த எடிட்டிங் வாங்கிக்கிறேன். ஸோ எடிட்டிங் பண்றவர் அவர் அவுட் சோர்ஸ் கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நபர்களும் அவுட் சோர்ஸ் பண்றாங்க. இன்னைக்கு ஒரு டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய பெரிய பிசினஸஸ் எல்லாமே அவுட் சோர்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லுது. காரணம் என்னன்னு கேட்டா அவங்களுக்கு அந்த தேவை வந்து கொஞ்ச நாட்களுக்கு தேவைப்படலாம், இல்லைனா ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷனுக்கு மட்டும் தேவைப்படும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு ஐடி டெவலப்பர் தேவைன்னா ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு தேவைன்னும் போது அவங்க மாசம் சேலரி கொடுத்து ஒரு ஐடி எம்ப்ளாயியை வேலைக்கு எடுக்கிறது எதுக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஐடி செக்மெண்ட்ல இல்லை அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இதுவாக இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஸ்பெஷலிஸ்டா இருந்தீங்கன்னா உங்களை பர்டிகுலர் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு மட்டும் ஹையர் பண்ணிப்பாங்க. அந்த வேலையை அவுட் சோர்ஸ் பண்ணிட்டு அவங்க அடுத்த பிசினஸ் பார்க்க போயிடுவாங்க. ஸோ இதனால நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து அவங்களுடைய தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ் வந்து சேவ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் ஃபியூச்சர்ல எல்லா பிசினஸஸுமே கண்டிப்பா அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அவுட் சோர்சிங்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபீல்ட்ல ஸ்பெஷலைஸ்டா இருப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ சொன்ன மாதிரி வீடியோ எடுக்கிறதா இருக்கட்டும், வீடியோ எடிட்டிங்கா இருக்கட்டும், இல்லைனா வந்து பேசுறது, இந்த மாதிரி பேசுறதா இருக்கட்டும். நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து அவங்களுடைய ப்ராடக்ட் பத்தின விஷயங்களை பேசி சொல்றதுக்கு வந்து பேசுறதுக்கு வந்து விஜேஸ் தேவைப்படுறாங்க. இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான ஸ்பெஷலைஸ்டு பீப்புள் வந்து தேவைப்படுறாங்க ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி ஒவ்வொரு நிச்சிலுமே. நீங்க எதுலையாவது ஸ்பெஷலைஸ்டா இருக்கீங்கன்னா அந்த விஷயத்தை இன்னும் அதிகமாக வளர்த்துக்கோங்க. உங்களை தேடி கண்டிப்பா அந்த சர்வீசஸை அவுட் சோர்ஸ் பண்றதுக்கான கம்பெனிஸ் ரெடியா இருக்காங்க. அடுத்த பிசினஸ் மாடல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து செல்லிங் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ். ஒரு ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ணி ஆன்லைன்ல சேல்ஸ் பண்றது. ஆன்லைன்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ-புக் சேல்ஸ் பண்ணலாம், மியூசிக் ஆல்பம் சேல்ஸ் பண்ணலாம், ட்ரைனிங் கோர்சஸ் சேல்ஸ் பண்ணலாம், கேம்ஸ் சேல்ஸ் பண்ணலாம், ஒரு ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி போர்ட்டபிள் சாஃப்ட்வேர்ஸ் அந்த சாஃப்ட்வேர்ஸை சேல்ஸ் பண்ணலாம், வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். இப்படி உங்களால ஆன்லைன்ல எதையாவது கிரியேட் பண்ணி சேல்ஸ் பண்ண முடிஞ்சுன்னா அதுவும் ஒன் ஆஃப் த பூமிங் இண்டஸ்ட்ரி இது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆன்லைன்ல இன்னைக்கு ப்ராடக்ட் சேல்ஸ், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்து வேற லெவல்ல பூம் ஆகி போயிட்டு இருக்கு. அடுத்த பிசினஸ் மாடல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெனியூவபிள் எனர்ஜி இல்லைனா கிளீன் எனர்ஜி சோர்சஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ரெனியூவபிள் எனர்ஜி அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இன்னைக்கு நடந்திருக்க ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ-வீலர்ஸ். அதாவது வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோடைய டிமாண்டா இருக்கட்டும், இல்லைனா அதோட ப்ரொடக்ஷனா இருக்கட்டும், இன்னைக்கு எந்த அளவுக்கு வந்து ஹையா இருக்குன்றத பார்த்துக்கோங்க. அதுக்காக இன்னைக்கு நிறைய பேங்க்ஸ் லோன் கொடுக்க தயாரா இருக்காங்க. அண்ட் அந்த பிசினஸ்க்காக இன்னைக்கு நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களோட காசை இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்காங்க. ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் இல்லைனா வந்து கிளீன் எனர்ஜி சோர்சஸ் தான் ஃபியூச்சர் பிசினஸ் ட்ரெண்டா இருக்க போது. ஸோ நீங்க இந்த இண்டஸ்ட்ரியில இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்கன்னா தாராளமா உங்களால இந்த இண்டஸ்ட்ரியில வேற லெவலில் சக்சஸ் பார்க்க முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்த பிசினஸ் மாடல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வேர் ஹவுஸ் இல்லைனா இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் ஃபார் இ-காமர்ஸ். இன்னைக்கு ஆன்லைன்ல பிசினஸஸ் வந்து நிறைய ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பாத்தீங்கன்னா வந்து எல்லாருமே இன்னைக்கு வந்து இ-காமர்ஸ் வந்து சைட் டெவலப் பண்ணி அவங்களோட ப்ராடக்ட்ஸை சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேல க்ரோ ஆகும்போது அவங்க ப்ராடக்ட்ஸை அவங்களோட ஓன் வேர் ஹவுஸ்ல வச்சு சேல்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா
கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா அதுக்கு பெரிய லெவலில் வந்து பொருளாதாரம் தேவைப்படும், அதுக்கு பெரிய லெவலில் வந்து அவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். பட் அதுவே ஒரு பர்டிகுலர் பிளேஸ் இல்லை ஒரு பர்டிகுலர் மேனேஜ்மெண்ட் வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை வாங்கி அந்த ப்ராடக்ட்ஸை பேக்கிங் அண்ட் வேர் ஹவுஸ்க்கான ஒரு இடத்த கொடுத்தாங்கன்னா தாராளமாக இந்த இ-காமர்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே அந்த இடத்த ஹையர் பண்ணிப்பாங்க. ஸோ உங்ககிட்ட ஒரு இடமோ இல்லைனா இந்த பிசினஸ்ல உங்களுக்கு ஐடியாவோ இருந்துச்சுன்னா தாராளமாக ஃபியூச்சரில் ஒரு பெஸ்ட்டான ஒரு இண்டஸ்ட்ரி இந்த இண்டஸ்ட்ரி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இ-காமர்ஸ் நிச் ஸ்டோர்ஸ், அதுவும் குறிப்பாக இந்தியன் ப்ராடக்ட்ஸ் பேஸ்ட் நிச் ஸ்டோர்ஸ். நிச்னா அப்படின்னு ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கோங்க. நிச் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் டாபிக். ஒரு டாபிக்னும் போது எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் டாபிக்ல ஒரு பிசினஸ் நான் பண்ணணும்னா திருநெல்வேலி அல்வா அப்படின்னு எடுத்துக்கலாமே. ஸோ இந்த திருநெல்வேலி அல்வாவை ஆன்லைனில் எப்படி சேல்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு தான் அடுத்த $1 million பிஸ்னஸ். அப்படி இல்லைனா எனக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு இடத்துல ஒரு முறுக்கு கிடைக்குது, இல்லைனா ஒரு இடத்துல பால்கோவா கிடைக்குது, இல்லைனா ஒரு இடத்துல வந்து மகாபலிபுரத்துல எல்லாம் எப்படின்னா அந்த ஸ்கல்ப்சர்ஸ் கிடைக்கும், இல்லைனா வந்து சாரீஸ், எதெல்லாம் இந்தியன் கல்ச்சர் பேஸ் பண்ண ஒரு ப்ராடக்டாக இருக்கோ அந்த ப்ராடக்டை இ-காமர்ஸில் சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கு குளோபலி நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. அதுவும் குறிப்பாக இந்த லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸில் வந்து இந்தியன் ப்ராடக்ட்ஸ்க்கான டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஆன்லைனில் ஒரு இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா இந்த செக்மெண்ட்டை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பயோமெட்ரிக் சென்சார் கம்பெனி. பயோமெட்ரிக் சென்சார் கம்பெனி அப்படிங்கிறது தான் வந்து ஒரு கிரேசியான பிஸ்னஸ் ட்ரெண்ட் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு வந்து ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து டச் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து எவால்வ் ஆகி வந்துட்டு இருக்குல்ல. ஸோ இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை பேஸ் பண்ணி இல்லைனா உங்களுடைய கண்ணில் இருக்கக்கூடிய அந்த கருவிழியை பேஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸ் எவால்வ் ஆக போகுது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? எஸ், ஃபியூச்சரில் இருக்கக்கூடிய எல்லா டெக்னாலஜிஸுமே வந்து ஸ்மார்ட்டாக மாறிட்டு இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து கதவை வந்து இன்னைக்கு வந்து பூட்டை திறந்து உள்ள வரதுக்கு வந்து நான் சோம்பேறித்தனப்பட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு பதிலாக என்னோட டோரில் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வச்சுட்டா வேற லெவலில் இருக்கும். இல்லைனா என்னோட கண்ணை வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த டோர் ஓப்பன் ஆகும்னா அதுதான் ஃபியூச்சர் பிஸ்னஸ். ஸோ இது மட்டும் இல்லாமல் வெறும் உனக்கு ஒரு வீட்டோட கதவுக்கு மட்டும் இல்லை, அவங்களுடைய எல்லா செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ்க்குமே வந்து இந்த பயோமெட்ரிக் சென்சார் அப்படிங்கிற விஷயம் தேவைப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியுமே ஒரு கிரேசியான இண்டஸ்ட்ரி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா புக் கீப்பிங் அண்ட் அக்கௌண்டிங் சர்வீசஸ். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய பிசினஸ் ஓனர்ஸ், அதாவது எவால்வ் ஆகக்கூடிய புது பிசினஸ் ஓனர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஒரு பர்டிகுலர் நிச்சில் வந்து வேற லெவலில் வந்து எக்ஸ்போர்ட்டாக இருப்பாங்க. அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து அவங்க வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய ஃபினான்ஸை மேனேஜ் பண்ணுறது, அவங்களுடைய அக்கௌண்ட்ஸை மேனேஜ் பண்ணுறது, எந்த இடத்துல வந்து எக்ஸ்பென்ஸ் அதிகமாகுது, எந்த இடத்துல வந்து காசு லூஸ் ஆகுது, எந்த இடத்துல வந்து ஜிஎஸ்டி அதிகமாக தேவையில்லாமல் கட்டிக்கிட்டு இருக்காங்க, எந்த இடத்துல டாக்ஸேஷனை வந்து குறைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு நாலேஜுமே இல்லாமல் பிசினஸ் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லி தேவைப்பட்டு இருக்காங்க. ஸோ உங்களால் அந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் சொல்யூஷனை கொடுக்க முடியும்னு நினைச்சீங்கன்னா புக் கீப்பிங் அண்ட் அக்கௌண்டிங் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்த பிசினஸ் மாடல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சைபர் செக்யூரிட்டி பிசினஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து எந்த அளவுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் பேஸ் பண்ணி பயோமெட்ரிக் பிசினஸ் வந்து எவால்வ் ஆகுமோ அதே மாதிரி சைபர் செக்யூரிட்டிக்கும் டிமாண்ட் அதிகமாகிட்டே போகுது. காரணம் என்னன்னா எல்லாமே இன்னைக்கு ஸ்மார்ட்டாக மாற ஆரம்பிச்சிருச்சு. உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் வந்து ஒரு சிசிடிவி கேமரா மாட்டிருக்கீங்கன்னா அந்த சிசிடிவி கேமராவில் ஏதோ ஒரு நாட்டில் இருந்து ஒருத்தனால பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னால் பயமாக இருக்குல்ல. ஸோ எந்த அளவுக்கு வந்து செக்யூரிட்டிஸ் வந்து அதிகமாகுதோ, எந்த அளவுக்கு வந்து ஸ்மார்ட்டாக வந்து உலகம் மாறி போய்கிட்டே இருக்கோ அதே அளவுக்கு த்ரெட்டனிங்கும் அதே அளவுக்கு பயமும் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த பயத்தை போக்குறதுக்கு எல்லாருமே வந்து செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கு பேர் தான் சைபர் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களால் இந்த சைபர் செக்யூரிட்டி பேஸ் பண்ணி ஒரு பிசினஸ் பண்ண முடியும்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக இந்த இண்டஸ்ட்ரி ஒரு $1 billion இண்டஸ்ட்ரி தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து வெர்டிகல் ஃபார்மிங். ஸோ இவ்வளோ டெக்னாலஜி பேஸ் பண்ண பிசினஸ் இல்லைனா இவ்வளோ ட்ரெடிஷனல் பிசினஸ்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் பிசினஸ் பார்க்க போகிறோம். வெர்டிகல் ஃபார்மிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேற லெவலில் பூம் ஆகிட்டு இருக்கு. எல்லா வளர்ந்த நாடுகளுமே இந்த பர்டிகுலர் விஷயத்தில் வந்து கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ட்ரெடிஷனல் ஃபார்மிங்கில் உங்களால் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் உதாரணத்துக்கு ஒரு ஏக்கர் லேண்டில் உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்மிங் பண்ணும்போது வந்து ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டியில் வந்து ரிசல்ட் கிடைக்குது, பர்டிகுலர் குவான்டிட்டியில் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் கிடைக்குதுன்னா வெர்டிகல் ஃபார்மிங் பண்ணும்போது அதே ஒரு ஏக்கரில் உங்களால் 100x பண்ண முடியும், 100 times அதிகமாக அந்த ப்ரொடக்ஷனை விட அதிகமாக பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த வெர்டிகல் ஃபார்மிங் பண்ணுறதுக்கு சன்லைட் கூட தேவையில்லை, எல்லாருமே இண்டோர்ஸில் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது சம்பந்தமான சூப்பரான ஒரு வீடியோ இந்த வாரத்திலே கண்டிப்பாக வந்தால் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸ்ல இந்தியாவில் வேற லெவலில் பூம் ஆயிருக்கு. அதுவும் குறிப்பாக வந்து இந்த இன்டர்நெட் அப்படிங்கிற விஷயம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ நல்லாவே க்ரோ ஆயிருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. அண்ட் இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இட்ஸ் சப்ஜெக்ட் டு ரிஸ்க் அப்படின்னு சொல்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ல சொல்ற மாதிரி அது வந்து ஒரு ரிஸ்க் பேஸ் பண்ணது தான். பட் நல்ல டெக்னிக்ஸ், நல்ல அனலைஸ் பண்ற ஒரு மைண்ட் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து என்டர் ஆகலாம். ஸ்டாக் மார்க்கெட்ல நிறைய ரிஸ்க் இருந்தாலும் அதிகப்படியான ரிட்டர்ன்ஸும் உங்களால் அதில் எடுக்க முடியும். நிறைய சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரிஸ் வந்து லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் வந்து இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலே வந்து நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ
உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இல்லை வந்து ஆன்லைன்ல இல்லை ஃபினான்ஸ் பேஸ் பண்ண ஒரு ஐடியா இருக்குன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை செக் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் சொன்ன இந்த 14 பிசினஸ் ஐடியால உங்களுக்கு எந்த பிசினஸ் ஐடியா பிடிச்சிருக்கு அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வரக்கூடிய பெல் ஐகானை தட்டி விட்டீங்கன்னா எப்பலாம் நம்ம தொழில் சம்பந்தமான வீடியோஸ் வருமோ அப்பலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அண்ட் தேங்க்யூ so much for watching. இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட்.